Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான வெண்டைக்காய் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிசிபெல்லா பாத், அதே மாதிரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றது கூட டேஸ்டா அப்படி இருக்கும். ஒரு இரும்பு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்குல நறுக்கியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ பக்கம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா நீளமா நறுக்கி அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காவே நல்லா குக் ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்ததும் பாதி தக்காளியை நீல வாக்குல நறுக்கி அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட சில்லி ஃபிளேக்ஸ் இல்லை அப்படின்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா அப்படியே ட்ரையா கலந்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.